காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீட்டில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில இந்த தொகுதி பங்கீடு எண்ணிக்கையை உறுதி செய்யறதுல ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படலாம் அப்படின்னும், அந்த ராஜ்யசபா சீட் சம்பந்தமா இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் அப்படின்னும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. 41 தொகுதி வேணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்த நிலையில 35 தொகுதிகள் வரை எங்களுக்கு திமுக கூட்டணியில வேணும் அப்படிங்கறதுல தொடர்ந்து உறுதியா இருந்த நிலையில நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு பேசியிருந்தார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆனா அந்த சந்திப்பு முடிஞ்சதற்கு பிறகு ப. சிதம்பரம் டெல்லி தலைமையோடு ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு தொகுதி எண்ணிக்கையை உறுதி செய்யறதுல நம்பர் எவ்வளவு அப்படிங்கறத இறுதி செய்யறதுல ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சியின் குழுவினர் இன்றைக்கு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வர இருப்பதாகவும், ராஜ்யசபா சீட் சம்பந்தமான ஒப்பந்தத்துல இன்றைக்கு கையெழுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகுமா அல்லது 2 நாட்களுக்கு பிறகு வெளியாகுமா அப்படின்லாம் பின்னர் தான் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சம் 28 தொகுதி வரை திமுக தரப்புல கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குமா இல்ல வெளியேறுமா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருந்த நிலையில இப்ப இந்த கூட்டணி உறுதியாவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு இன்றைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தலைமையில அந்த குழு அண்ணா அறிவாலயம் வருவாங்க. ப. சிதம்பரம் முன்னிலையில இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முன்னின்று இந்த கூட்டணியை இறுதி செய்து வைப்பார் அப்படின்னு தான் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.